ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். மாசி பங்குனி லலிதா சின்ன முத்துமாரியம்மன் கோயில் வந்து பால்குடம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. பல லட்சம் பேர் பால்குடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் ஃபைனல் டே. இன்னைக்கு தான் நிறைவான பால்குடம். இன்னைக்கு ரொம்ப விடிய காலம் அதிகாலையில் நைட்டு நல்லா கூட்டம், அதிகாலை செம்ம கூட்டம். ஏன்னா அந்த வெயிலுக்கு முன்னாடி எடுக்கணுங்கிறக்காண்டி ரொம்ப அமைதியான முறையில் ரொம்ப பக்தர்கள் வந்து கரகோஷத்தோட ரொம்ப அருமையாக ரொம்ப பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே நிற்கிறோம்னா பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வந்து முத்தாரம்மன் கோயிலில் நிற்கிறேன். பால்குடம் ரொம்ப மாதம் பால்குடம் ரொம்ப சீர சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கேருந்து பால்குடம் காவடி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. முத்தாரம்மன் கோயிலேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் நடந்தே போவாங்க சின்ன முத்துமாரியம்மன் கோயிலுக்கு. அங்கே போய் நேர்த்தி கடன் வந்து நிறைவேற்றுவாங்க. அந்த காணொலியை தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. என் கூட சேர்ந்து நீங்கள் பார்க்கலாம் வாங்க. பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பால் கூட எடுத்துட்டு இந்த வழியா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வழியா போய் 2 கிலோமீட்டர் நடந்து போய் முப்புடையம்மன் கோயில் பின்புறமா போய் மாரியம்மன் கோயில் சின்ன முத்துமாரியம்மன் கோயில் வழியா போய் சேருவாங்க. ஆண்டும் மாசிமகை திருவிழாவில் லலிதா முத்துமாரியம்மன் பங்குனி பால் திருவிழா கூட மிக சிறப்பாக நடைபெற்று வருது. அந்த நேரத்தில் வந்து மிக பெருசாக நடந்து வருகிறேன். கூட்டங்கள் ஏகப்பட்டு லட்சக்கணக்காக வந்து வர்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம பஜார் பள்ளிவாசல் டவுனில் மிக சிறப்பாக பக்தர்களுக்கு வருவர்களுக்கு தண்ணீர் தெளித்து சிறப்பாக மக்களை குளிர வைத்து சிறப்பாக ஆண்டுதோறும் செய்து வருகிறார்கள். இந்த பணியை வந்து சிறப்பாக நடைபெறுவதால் இந்து முஸ்லிம்களுக்கு ஒற்றுமை என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு என்பதை நான் தெரிவிக்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள் வந்து பால் கூட காவடி எடுத்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியா ரொம்ப சீர சிறப்பும் நடந்துகிட்டு இருக்கு.
இந்த கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா வழிநெடுங்க அன்னதானம் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தாலும் அன்னதானம், யாரும் பசியோட இங்கே நடந்து போகிறது கிடையாது. அன்னதானம் சரி, மோர், பானக்கம், சருப்பத்தி எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. வழிநெடுங்க அன்னதானம் நடத்திட்டு இருக்காங்க. முத்தாலம்மன் கோயில்ல இருந்து பார்த்தீங்கன்னா பால்குடம் ஸ்டார்ட் ஆகிறது, அப்படியே கொப்படைங்கோயில் வழியா வந்து அந்த ரவுண்டில் அப்படியே வந்து வர்ற வழியில நம்ம கடத்தலில் பார்த்தீங்கன்னா பஜார் பள்ளியாசல்னு ஒன்று இருக்கு. இந்த பஜார் பள்ளியாசல் என்ன பண்ணுவாங்கன்னா, வர்ற பக்தர்களுக்கு வந்து ஓஸ் பைப்பில் தண்ணி அடிச்சு விடுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தீச்சட்டி, காவடி, பால்குடம் எடுத்து வரவங்களுக்கு வந்து அந்த அனலில், அந்த வெயிலில் வரவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வெக்கையா இருக்கு. அந்த ஓஸ் பைப்பில் எடுத்து மேலே தண்ணி அடிச்சுட்டு காலில் தண்ணி அடிச்சு விடுவாங்க. அது ஒரு சிறப்பான செயல். அது இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமைக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. வர்ற பக்தர்கள் நின்று அந்த உடம்புல தண்ணியை வாங்கிக்கிட்டு, கால்லையும் தண்ணி வாங்கிக்கிட்டு பலபடியாக அவங்களுடைய நடைய ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சிறப்பான செயல் அது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால்குடத்துடைய முழு நீள காணொலியும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கும், இந்த காணொலி பிடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் வந்து முழு நீள காணொலியை உங்களுக்கு லைவாக நான் காமிக்கிறேன். இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் வீடு தான். இந்த லைனில் தான் எங்கள் வீடு இருக்குது. எங்கள் வீடு மாடியில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.